அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனராசி அப்படின்னா மீனத்துக்கு அதிபதி குருவாக இருப்பதனால தான தர்மம், மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணம், அடுத்தவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டி சாதிச்சு காட்டி அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ராசி தான் அதாவது மீன ராசிங்க. இந்த மீனத்தில் பிறந்தவங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை உயர்த்தி விட ரொம்ப முயற்சி எடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க ஐயோ இந்த கஷ்டத்துலேயே இருக்கிறாங்களே இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சில வாய்ப்புகள் கொடுப்பீங்க ஆச்சுங்களா. தான் கஷ்டப்பட்டால் கூட அவங்களுக்கு மற்றவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி தான் மீன ராசி. இப்படி மீன ராசிக்காரருக்கு கடந்த காலம் உங்களுடைய ராசிக்கு விரயச்சனியாக சனி பகவான் இருந்ததுனால விரயங்கள் அதிகரிச்சுட்டு இருந்தது. பொருளாதார ரீதியில் எதுவும் சொல்லும்படி வளர்ச்சி இல்லை, பண கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டில் தொழில் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, ஆனால் எப்படி தான் இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறது வருமானங்கிறது வந்திருக்கும். ஆனால் அந்த வருமானத்தை வச்சு ஒரு பொறுப்புள்ள ஒரு விஷயத்தை செய்ய முடியல. வந்த வருமானம் பத்தாதனால மறுபடியும் ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா தேவையில்லாத நபர்கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன், அந்த இடத்துல இப்போ நெருக்கடி அதிகமாக இருக்குது. இப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்துறதுக்கு தான் சில வாய்ப்புகள் அமைஞ்சதே தவிர அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு சாதகமான வாய்ப்புகள் இது வரைக்குமே கிடைக்கல. ஆனால் இந்த வாய்ப்பு இந்த நேரம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் 29 சனி பகவானுடைய பெயர்ச்சி நமக்கு ஓரளவுக்கு விரயத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. விரயச்சனி முழுசாகவே மாறப்போகுது. இருந்தாலும் ஜென்மச்சனியாக சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க சனி பெயர்ச்சி. அப்போது இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணும், ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க சரிங்களா. கொஞ்சம் கை வலிச்சாலும் கால் வலிச்சாலும் அதே மாதிரி மருத்துவ ரீதியில் தொடர்பு வச்சு அதுக்குண்டான மருத்துவத்தை கவனிச்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்புறம் இன்னொரு விதத்தில் பார்த்தா அந்த சனி ஜென்மத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஏற்கனவே விரயஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை 3ஆம் பார்வை பார்த்தனால பண நெருக்கடிகள் மட்டும் இல்லை, உங்களுடைய வார்த்தைக்கும் அதனுடைய பேச்சுக்கு ஒரு பலம் குறைஞ்ச மாதிரி இருந்தது இல்லைங்களா, அது ஓரளவுக்கு தயாராகிருக்கும், சரியாயிருக்கும். பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆனாலும் இந்த சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானத்தில் சில விஷயங்களை மந்தமாக்கும். பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு நினச்சோம்னா இப்போ போகலாமா, இல்லை நாளைக்கு போகலாமா, அடுத்த வாரம் போகலாமா, இந்த மாதிரி ஆக்கும். அப்போது அந்த மாதிரி விஷயங்களை நாம் எடுத்ததும் செய்தோம்னா அந்த காரியத்தை ஜெயம் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், திருநள்ளாறு சனி பகவான் வழிபாடு, இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது அந்த சனி பகவான் நமக்கு ஒரு சாதகமான அந்த உபஜயஸ்தான பார்வையை பலப்படுத்துவார் சரிங்களா. அப்புறம் ஆன்மீக கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, அது எல்லாமே அந்த 3ஆம் இடத்து இதயம் சம்மந்தப்பட்டது கூட சொல்லலாம், முயற்சி சம்மந்தப்பட்ட ஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ அந்த ஜென்மத்திலிருந்து சனி 3ஆம் பார்வையை பார்க்கும்போது அந்த முயற்சிகள் தடை வரும். அந்த தடை வரும்போது ஆன்மீக வழியிலையும் அதாவது விடாமுயற்சி ரீதியிலையும் நீங்கள் தொடர்பு வைக்கும்போது அது சாதகமாக கட்டன் ரைட்டை கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க. இப்போது இதே நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் தள்ளி போயிட்டு இருக்குது, பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு திருமண பந்தம் கண்டிப்பாக இந்த விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்மத்துக்கு வரும்போது திருமண வாழ்க்கை கைகூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு மே மாதம் பிறகு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இந்த சனி பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் பார்த்துட்டாலும் கடந்த காலத்தில்
குடுக்கல் வாங்கல், நெருக்கடி பிரச்சனைகள் இதெல்லாமே ஓரளவுக்கு சரி வரும். அடுத்தது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு காலம். கொஞ்சம் இடம் மாற்றங்கள் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ச்சிகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் சனி இந்த ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால பூர்வீகத்தில் இருக்கிறது சரி வராதுங்க. வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது இது கொஞ்சம் தள்ளி பண்ணணும். பூர்வீகத்தில் வாங்கக்கூடாது. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது இந்த சனி திசையில் சனி 7 சனியில் ஆகாதுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா கூட்டு தொழில் பண்ணுறதுல கவனம் எடுக்கணும். கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இல்லையா பிரச்சனைகள் உருவாகும். அடுத்தது சொந்த பந்த ரீதியிலையும் பழக்க வழக்கங்கள் ரீதியிலையும் அளவாக வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல சுமூகமான அன்பை கொடுக்குமே தவிர ரொம்ப நெருக்கத்தை கொடுத்தோம்னா அது பிரச்சனைகள் வரும். குடுக்கல் வாங்கல் பணம் வரவு சம்மந்தப்பட்ட ரீதியில் பணத்தை ஒருத்தர் கொடுக்குறதுலேயும் சரி நம்ம வாங்கிறதுலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா நன்மை. இல்லைன்னா நம்ம கொடுத்த பணம் கை சேராது. வாங்கின பணமும் திருப்பி கட்டணும்னு நினச்சி ஒரு டயத்தை சொன்னாலும் அந்த டயத்தில் நம்மளால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதனால் சங்கடமாக வரும். நல்லா பழகிருப்போம், ஒரு அன்பாக ஒருத்தரை நம்பிக்கை நானமே வச்சுருப்போம். இந்த பண விஷயத்தினால அவங்களுக்கு நமக்கு சங்கடமாயிருச்சு, சலிப்பாயிருச்சு, இன்றைக்கி முகம் கொடுத்து பேச முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்படியாகப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு விரயச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சாலும் இன்னுமே 5 வருஷ காலமாக இந்த 7.5 சனி தொடர்ந்து இருக்கும். ஆனால் இந்த ஜென்மச்சனியாக வரும்போது விரயச்சனி விட ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஆன்மீக வழியிலையும் அதே மாதிரி ஒரு பொறுமையான வழியிலையும் நம்ம சாதகமாக கரெக்டாக இது செய்யலாம் இதை செய்யக்கூடாங்கிறது யோசித்து முடிவு எடுத்தோம்னா நமக்கு சில பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கவும் முடியும். சில பிரச்சனைகளை நம்ம ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கவும் முடியுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அப்பா வழி அம்மா வழி உறவு முறையில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வழக்கு ரீதியில் போயிட்டு இருந்ததுன்னா நம்ம விரயங்கள் காசு செலவு பண்ணி தான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும். நமக்கு ஒரு சொத்து வர வேண்டியது இருக்குது. அந்த சொத்து சரி நமக்கு கிடைக்கிறது தானே, எப்படியா இருந்தாலும் கிடச்சிரும், நமக்கு நடக்கிறது தானே, எப்படி வேணாலும் நடந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக காலமும் நேரமும் வருஷமும் போயிட்டு தான் இருக்குமே தவிர நமக்கு கிடைக்கக்கூடியதை முழுசாக கிடைக்காமலேயே போயிடும். அந்த பலனை மற்றவங்க அனுபவிப்பாங்க. இல்லையா நமக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. அதனால் அதை ஒன்று கேட்டு வாங்கணும். இல்லையா அதை நம்ம பிரச்சனையை பண்ணி வாங்கினாலும் தப்பில்லை. அப்படின்னா நமக்கு தேவைங்கிறது நம்ம வெளிப்படுத்தி நம்ம வாங்கணும். அதுதான் சாத்தியப்படும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வ கோயில் போகிறது, அப்புறம் நமக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணுறது, மாசங்கண்டா இறைவன் வழிபாட்டுக்குன்ட்டு நம்மளுடைய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதில் தொடர்ந்து நம்ம செஞ்சிட்ருக்கிற போது இந்த ஜென்மச்சனியில் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் தவிர்த்து சில நல்ல விஷயங்களை நம்ம உருவாக்கிக்க முடியுங்க. சரிங்களா? அப்படின்றதுனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஐயோ எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு கடினமான கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்குது, இதிலேருந்து எப்படி நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற பயமே தேவையில்லைங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் சனி வந்தாலும் சிலருக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, சொத்து சுகம் தேடுறது, உறவு முறையிலையும் ஒரு அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூடி வர்றது, ஒரு அரசியல் செல்வாக்கு நல்ல ஒரு பெருமையாக உயர்ந்து நிற்கிறது, அதெல்லாமே இந்த மாதிரி 7.5 சனியில் தாங்க. சரிங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி அதே மாதிரி சனியோடைய பலம் பாவகம் ரொம்ப பலமான ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாருன்னா நமக்கு பெரிய அளவில் ஒரு செல்வாக்கத்தை ஏற்படுங்க. அதே நேரத்தில் அந்த பலவீனமாக இருக்கிற போது தான் 7.5 சனியில் கஷ்டங்கள் வரும். அதனால் எல்லாருக்கும் 7.5 சனி கெடுக்கிறதும் இல்லை, எல்லாருக்கும் சனி பெரிய அளவில் கொடுக்கறதும் இல்லை. அது இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஜென்மச்சனி சாதகமாக இருக்கும். நம்ம இந்த சனி கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும், தசாபுத்தியும் பார்த்துக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா
கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதக பலன்களையும் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் சந்தோஷம் மகிழ்ச்சி நீடித்து நிலைச்சு நிற்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.